مولاي صل وسلم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. என் அருமை நண்பர்களே, மனித உள்ளத்தை அரித்து தின்னக்கூடிய நோய் எது தெரியுமா? அதுதான் பொறாமை. மற்றவர்களுக்கு கிடைக்கும் நன்மைகளை நாம் பார்த்து வருத்தப்படுவோமே, அந்த நன்மை அவர்களை விட்டு நீங்கி விடும் என்று நினைப்பதுமே பொறாமையாகும். இது முஸ்லிம் நட்பண்புகளை அழித்துவிடும். இதை பற்றி நான் பேச போகிறேன். நமது நாயகர் அவர்கள் பொறாமை பற்றி மிக கடுமையான எச்சரிக்கை ஒன்றை விட்டுள்ளார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், நீங்கள் பொறாமைப்படத்தை தவிர்த்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் நெருப்பு விறகுகளை சாம்பலாக்குவது போல பொறாமை மனிதனின் நன்மைகளை எரித்து சாம்பலாக்கிவிடும். சிந்தித்து பாருங்கள் நண்பர்களே. நாம் கஷ்டப்பட்டு தொழில் நூல் சேர்த்த நண்பர்களே, ஒரு சிறிய பொறாமை மொத்தமாக அளித்தவர் என்றது எவ்வளவு பெரிய இழப்பு. பொறாமைப்பட உண்மையில் அவ்வாறு முடிவை எதிர்க்கிறார். ஏன் மட்டும் அந்த பொருள்களை அவன் கொடுத்தார், ஏன் எனக்கு கொடுக்கவில்லை? அந்த அவ்வாறு கேள்வி போல்தான் இது அமையும். உலகில் நடந்த முதல் பாவை பொறாமையால் நான் தொடங்கியது. ஆரம்பத்தில் நமக்கு அவ்வா இந்த அந்தஸ்தை தந்த போது இப்லீஸ் பொறாமை கொண்டான். அதே போல் அவர்களின் மகள்களான ஆபில் மற்றும் காபில் கதையில் ஆபில் தனது சகோதரரை கொண்ட பொறாமையாக உலகில் முதல் கொலை செய்தான். எனவே நண்பர்களே, பொறாமை என்பது ஒரு கொள்ளையாகவோ அல்லது சைத்தானாகவோ வழிமுறை கொண்டது. அது நம் மண் நிம்மதியை கெடுத்து ஒரு இடத்திலே வைத்திருக்கும். பொறாமை தவிர்க்க என்ன செய்ய வேண்டும்? ஒன்று, மற்றவர்களுக்கு ஒரு நன்மை கிடைத்தால் அது நாம் பார்த்து மாஷா அல்லாஹ் அடையாளம் நடந்துள்ளது என்று சொல்லி மகிழ்ச்சி அடைய வேண்டும். இரண்டு, அல்லாஹ் அவருக்கு தந்த போல எதுவும் தருவாராக நாம் துஆ செய்யலாமா? ஆனால் அவர்கள் அது இருக்கக்கூடாது என்று நினைக்க கூடாது. மூன்று, நம்மை விட வசதி குறைந்தவர்களை பார்க்க வேண்டும். அப்போதுதான் அவ்வாறு நமக்கு உயர் தந்திருக்கும். அருள்படை எவ்வளவு பெரிய இழப்பு என்று புரியும். அன்பு நண்பர்களே, ரமலான் மாதம் உள்ளத்தை சுத்தப்படுத்தும் மாதம். நம் இதயத்தில் இருக்கும் பொறாமை, உலகம் போன்ற அழுகுகளை நீக்கிவிட்டு நன்மைகளை வளர்த்துக் கொள்வோம். அல்லாஹ் நம் அனைவரையும் உள்ளத்தையும் தூய்மை ஆக்கிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.